السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகர இல்லாத அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இன்னும் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் நம் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆஷுரா தினத்தின் சிறப்பு, ஆஷுரா தினத்தின் படிப்பினைகள் என்ற ஒரு தலைப்பை காண இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலேயே ஐயாமுல் ஜாஹிலியா என்ற காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இந்த நோன்பை கடைபிடித்து கொண்டிருந்தார்கள். எப்போ? ஐயாமுல் ஜாஹிலியா. ஐயாமுல் ஜாஹிலியானா என்ன மீனிங்? முட்டாள்தனமான ஒரு நாட்கள், அதாவது அறிவுக்கு பொருந்தாத ஒரு நாட்களில் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் பூனை போச்சுன்னா சகுனம் சரியில்லை, சரியா? இந்த மாதிரி சகுனம் பார்க்கக்கூடியவங்க, குறி பார்க்கக்கூடியவங்க, என்னென்னவோ அது அறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள்லாம் ஒரு வாழ்க்கையாக மாற்றி வச்சுருந்தாங்க. பெண்கள் என்பவங்க என்ன கிடையாது, அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடையாது, அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது, சுய கௌரவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் பண்ணி தூக்கி போடக்கூடிய ஒரு பொருட்களாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நினைத்து கொண்டு இருந்தாக்கூடிய காலகட்டம். மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம், அம்மாவை அணுகிக்கலாம், பொண்ணை அணுகிக்கலாம், ஒரு வரையறைக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து குடிப்பாங்க, அப்பாவும் மகனும் சேர்ந்து விபச்சாரத்துக்கு போவாங்க, சூது மாது எல்லாத்துலேயும் அவங்க என்ன பண்ணாங்க, இருந்த காலகட்டம். ஆனால் இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த மக்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, நோன்பு வைப்பாங்க. இந்த நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆஷுரா தினத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நோன்பு யார் கடைப்பிடிச்சிட்டு இருந்தா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, கடைப்பிடிச்சி வந்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது, கொஞ்ச நாள் போகுது 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வரும் பொழுது அங்கே அறிவு கொடுக்கப்பட்டவங்க, அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை பார்க்குறாங்க. அவங்களும் இந்த நோன்பை கடைப்பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இந்த நோன்பை கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ கடைப்பிடிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அந்த நோன்பை அவங்களும் சேர்ந்து வைக்கிறாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, எதற்காக வேண்டி இந்த நோன்பை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. என்னது, இன்றைக்கி தான், இந்த நாள் தான் எங்கள் யூத குலம், எங்கள் பனி இஸ்ராயல் சொல்லக்கூடிய எங்கள் மக்கள் காப்பாற்றப்பட்ட தினம். எப்படிப்பட்டவன்ட்டு இருந்து, ஒரு அக்கிரமக்காரன், ஒரு அயோக்கியன், கொலைக்காரன், மனித தன்மை இல்லாத ஒரு மிருகத்திலிருந்து, ஃபிரோன் கிட்ட இருந்து அல்லாஹ் என்ன பண்ணாங்களே காப்பாற்றின தினத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், நினைவுபடுத்துகிறோம், அந்த நாளை சிறப்பிக்கிறோம், அதற்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த நோன்பை நாங்கள் வைக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேதக்காரர்கள் சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்கு தகுதியானவங்க யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்த அந்த பணிக்கும், அவங்க சொல்ல வந்த அந்த இஸ்லாத்திற்கும், அவங்க சுதந்திரம் வாங்கி தந்த ஃபிரோன் கண்டு கூட்டு வந்த அந்த எதுக்காக வேண்டி கூட்டு வந்த அந்த மக்சத்துக்கும்
எல்லாத்துக்கும் தகுதியானவங்க யார்? நாம தானே. அப்போது நாம் என்ன பண்ணுவோம்? இந்த நோன்பை வைப்போம். அதாவது வந்து அப்போ சொல்லும் பொழுது வந்து எப்போ ஐயாமுல் ஜாஹிலியால இருக்கும்போது இந்த நோன்பு என்ன ஆகல, கடமை ஆகல. எப்போ மதீனாவுக்கு வந்தோடனே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நாள் வந்து உண்மைப்படுத்தணும். யார் யாரெல்லாம் நோன்பு வச்சுருந்தீங்களோ அவங்க கண்டினியூ பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் நோன்பு வைக்காமல் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதை அதோட நிப்பாட்டிக்கோங்க. அதோட நிப்பாட்டிக்கிட்டு அப்படியே நோன்பு கண்டினியூ பண்ணுங்கள். இது நமக்கு என்னது, ஃபரஸ் அப்படின்றாங்க. இதை இந்த நோன்பை, அந்த நோன்பை ஆஷுரா தினத்தை ஃபரஸ் அப்படின்றாங்க, கடமை அப்படின்றாங்க. இது வரைக்கும் நமக்கு எந்த நோன்பு வரல? ரமலான் மாதத்து நோன்பு நமக்கு கடமை ஆகலை. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் என்ன பண்ணுறான்னா ரமலான் மாதம் நமக்கு கடமையாக்குறான். நல்லா கவனித்து கேளுங்க. நீ எல்லாம் இதை அடுத்த வருஷம் இதெல்லாம் நீ பேசணும். புரியுதா? அந்த ஐயாமுல் ஜாஹிலியால இருந்தாலும் சரி, வேதம் கொடுக்கப்பட்டவங்க அறகுறையாக ஃபாலோ பண்ணாலும் சரி, அவங்க எந்த விஷயத்தை மறக்கலை அப்படின்னா முன்னோர்களுடைய சரித்திரத்தை பேசுகிறதையும் முன்னோர்களுடைய ஹிஸ்ட்ரியை பேசுகிறதுலையும் அதில் எந்த நன்மை எது தீமை என்ற விளக்குறதுலையும் அவங்க எது சொல்லாமல் இல்லை. பசங்களுக்கு இதை கம்பல்சரி சொல்லி கொடுத்துருவான். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு இந்த நாளுடைய சிறப்பும் தெரியாது, இதில் இருக்கக்கூடிய படிப்பினை எடுக்க தெரியாது, இதில் யார் தீயவங்க யார் கெட்டவங்க யார் நல்லவங்க, அவங்களுடைய அந்த நேரத்தில் நடந்த டிபேட் என்ன, இன்றைக்கி நமக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய நம்ம முடிச்சு போடாதனால இன்றைக்கி வரைக்கும் நமக்கு முடிச்சு அவுக்கப்பட்டு வெறும் நமக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. இது எப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி தினங்கள்லாம் நினைவுபடுத்தும் பொழுது தான் என்ன பண்ணோம், அந்த குழந்தை கேள்வி கேட்கும். யார் இவங்க யார் அப்படின்றத. சோசியலிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, முதலாளித்துவம்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, ஓட்டுரிமைனா என்ன, உரிமைனா என்ன, ஃப்ரீடம்னா என்ன, இது எல்லாம் மக்களுக்கு சொல்லித்தரும். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய பாடம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, எப்படி வந்து ஐயாமுல் ஜாஹிலியால மக்கள் வந்து அறிவை யூஸ் பண்ணாமல் முட்டாள்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டும் முட்டாள்தனமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ஆமாவா இல்லையா? இந்த 2 வருஷத்தில் 2 முறை நினைவுபடுத்தப்படுது. ஒரு குடியரசு தினம், ஒரு சுதந்திர தினம். 2 தினமும் நமக்கு நினைவுபடுத்தப்படுது. நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரமாக இருக்கீங்களா? உங்களுடைய உரிமைகள் உங்களுக்கு கிடைக்குதா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படுதா? நீங்கள் ஜனநாயகத்தில் தானே இருக்கிறீங்க, ஓட்டு தானே போட்டிங்க. ஓட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? யாரை உட்கார வைக்கணும் யாரை உட்கார வைக்கக்கூடாதுன்ற உரிமை உங்களுக்கு இருக்கா? பேசப்படுதா, சொல்லப்படுதா, நினைவூட்டப்படுதா? அதுக்குண்டான அறிவு இருக்கா? எதுவுமே இல்லை நமக்கு. மிருகத்தை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட சுதந்திரத்தை கேட்குறோம். சுதந்திரம் கொடுப்பானா? படிப்பறிவு இல்லாத, மார்க் அறிவு இல்லாத, வேதம் அறிவு இல்லாத, மனிதர்களுடைய இனத்தினுடைய அறிவு இல்லாத, எந்த ஒரு நாத்திக சிந்தனை, எந்த ஒரு இதுவுமே சிந்தனை இல்லாத ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கோம்? என்ன கேட்குறோம்? பணத்தில் எங்களுக்கு என்ன பண்ணு, எங்களுக்கு உரிமையை கொடு, நீதியை கொடு, நியாயத்தை கொடு, அநியாயத்தை கூட பண்ணாத அப்படின்றத அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வரலாறுக்கு பின்னாடி போனால் தான் உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ண முடியும், நினைவுபடுத்தப்பட முடியும். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அவங்க மதீனாவுக்கு வந்து யூதர்கள் அந்த என்ன வேதம் கொடுக்கப்பட்டவங்க இந்த நாளை சிறப்பிச்சு அவங்க நோன்பு வைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, இந்த நாளுக்கு தகுதியானவங்க யார்? நாங்கள் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நானும் நீங்கள் நோன்பு வச்சுருக்கேன், நோன்பு வச்சவங்க நோன்பு வைங்க, நோன்பு வைக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோன்பை கண்டினியூ பண்ணுங்கள், நாளை சிறப்பாக்குங்க. ஏன் இதே ஹிஸ்ட்ரி பின்னாடி போங்க, அப்படியே பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த ஊரை பிடிக்க சொல்லுவாங்க. மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, பிடிக்க மாட்டேன்னு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, சாபத்தை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப வருஷம் கழித்து என்ன பண்ணுவாங்க, யார் போவா, அதுக்கு பின்னாடி வந்து அந்த இளைஞர்கள் போய் அந்த ஊரை பிடிப்பாங்க. அந்த ஊரை பிடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஊரை நீங்கள் உள்ளே போகும்பொழுது தலை குனிந்தவர்களாக எனக்கு தஸ்பீஹ் செய்தவர்களாக உள்ளே போங்க, நான் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏளனமாக கிண்டல் அடித்து போகக்கூடிய நாட்கள் இருந்தது. ஒவ்வொரு சுதந்திரத்திற்கும் ஒவ்வொரு ஃப்ரீடம் கிடைக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றது காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த காலங்காலமாக வந்தது அந்த பழக்கத்தை யூதருக்கு வேதம் கொடுக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்க, அந்த தினத்தை நினைவுபடுத்தி அவங்க நோன்பு வச்சுருந்தாங்க, பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அந்த நாளை ஃபரஸ் ஆக்குறாங்க. நோன்பு நீங்கள் அடுத்த வருஷம் தான் நீங்களும் நோன்பு வைக்கணுன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே நமக்கு ரமலான் மாதம் கொடுக்கப்பட்டு அந்த மாதம் முழுக்க நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆகிடுறாங்க, அவங்களுடைய கடைசி அந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நோன்பு வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் இருந்தேன் அப்படின்னா. எப்போது, அந்த மாதம் இறப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி, இறப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த முஹர்ரம் மாதம் பேசுகிறாங்க. எப்போ இறக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரபியுல் அவ்வல், முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் இறக்குறாங்க. அப்போ இந்த நாள் வந்து அடையுது. இந்த நாளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நான் இருந்தேன் அப்படின்னா இவங்க நாளை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இவங்களை விட நான் ஒரு நாள் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்,
நான் நோன்பு என்ன பண்ணுவேன், நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன் எப்படி சொல்கிறாங்க? அவங்களோட நம்மளும் மெர்ஜாகக்கூடாது, அவங்க அம்மளும் எங்கள் அம்மளும் மெர்ஜாகக்கூடாது. நாம் உன்னை விட ஒரு படி அல்லா கிட்ட மேலானவங்க. நீ வேதம் இருந்து வேதம் ஃபாலோ பண்ண மாட்டேன். தூதரை அனுப்பப்பட்டால் நீ தூதரை கொல்லுவ, அவங்களை பொய்யாக்குவ, அவங்க அம்மாவை பொய்யாக்குவ, விபச்சாரின்னு சொல்லுவேன். இப்படிலாம் நீ பண்ணுவேன். நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். தூதர்களை உண்மைப்படுத்துவோம், வேதத்தை கடைப்பிடிப்போம், வேதத்தை சட்டமாக்குவோம், வேதத்தை அமல்படுத்துவோம். அல்லாவை நம்ம என்ன பண்ணுவோம், கலீஃபாவை உட்கார வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், அழகு பார்ப்போம். அல்லாவுடைய ஹராம் ஹலாலை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ உன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை. இப்போ அடுத்த வருஷம் நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், 9-10 நான் வைப்பேன். அப்போது அந்த 9-10 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக சொல்லலை, சுன்னத்தாக்குறான். கடமையாக தான் ஆயிடுச்சு. நமக்கு ரமதான் மாதம் நோம்பு நமக்கு கடமையாயிருச்சு. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, சுன்னத்தாயிருச்சு. சரிங்களா? நான் இருந்தால் என்ன பண்ணுவேன், 9-10 நான் வைப்பேன் அப்படின்றாங்க. ஆனால் அந்த வருஷம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கிறாங்க, போயிடுறாங்க. இப்போ நமக்கு இதிலிருந்து ஒரு பாடம், இதிலிருந்து இந்த முஹர்ரமை, இந்த 9, இந்த 10, இது ரெண்டுமே அல்லாஹ் நமக்கு பாடமாக வச்சுருக்கலாம். ஒன்று யூதர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம். நமக்கு என்ன பாடம்? ஹுசைன் எல்லாம் சொன்னால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இறந்தவரை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, 1000 வருஷமாக நினைவுபடுத்தி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்க. நீங்கள் ஹுசைன் அல்லாவே நீங்கள் விட்டுருங்க. ஹுசைன் அல்லாவுடைய கொள்கை என்ன? ஹிலாஃபத் நிற்கணும், கலீஃபா இருக்கணும், இஸ்லாமிய ஆட்சி நிற்கணும். அதை விடப்பட்ட நாள் தான் இந்த நாள். எந்த நாள்? அது உடைக்கப்பட்டு அது இல்லாமல் ஆக்கப்பட்ட நாள் தான் என்ன நாள்? இந்த நாள். இஸ்லாத்தில் அல்லாவே கிடையாது. நம்ம எப்படி வந்து யூதர்கள் வந்து மனோ இச்சையின்படி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இதெல்லாம் அமல், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், அல்ல எதெல்லாம் மனசுக்கு உகுந்த மாதிரி இருக்கோ, எதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சிக்கும் அவங்களுடைய பதவிக்கும் கெடுதலாக இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் இந்த மார்க்கத்தில் கூடும். எதெல்லாம் அவங்களுக்கு உகந்ததாக அது ஆகாதோ, அவங்களுக்கெல்லாம் குத்துற மாதிரி இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கழிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதை தடுக்க போனதுக்கு தான் என்ன, யார் போனா? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனாங்க. அவங்களுடைய நினைவுபடுத்தக்கூடிய நாள் தான் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வெற்றி கொண்டதற்காக வேண்டி அவங்க என்ன பண்ணாங்க, யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவங்க நோன்பு வச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. நாம் இன்னைக்கு நோன்பு வைக்கிறோம். எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? ஒரு பிளேஸ் என்னது, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்த நாள் இது, அதுக்கு அல்லாஹ் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இந்த இஸ்லாம் விடப்பட்ட நாளும் இதுதான். நான் உன்ட்ட நோன்பு வச்சு பட்னியாக இருந்து உன்ட்ட கேட்குறேன், உன் ஆட்சி, உன் அஹ்லுல் பைத்து, உன் கலீஃபா, உன் ரூல்ஸ் ரெகுலேஷன், உன் வேதம் மீண்டும் எனக்கு வேணும், மீண்டும் எனக்கு கொடுக்கப்படணும், மீண்டும் எனக்கு வேணும். அதை நினைவுபடுத்தக்கூடிய நாளாக நான் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். நம்ம இப்படி வைக்கிறோமா? இப்படி நினைவுபடுத்துகிறோமா? இப்படி நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா? இல்லை. ஏன்? நம்மளாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கொள்கையே எப்படி இருக்குது அப்படின்னா, ஊர் எக்கட்டாக போகட்டும், ஊர் நாசமாக போகட்டும், ஊர் மக்கள் மோசமாக போகட்டும், ஊர் மக்கள் திருடட்டும், ஊர் மக்கள் பொய் சொல்லட்டும், ஊர் மக்கள் விபச்சாரம் பண்ணட்டும், ஊர் மக்கள் குழப்பவாதிகளாக மாறட்டும், ஊர் மக்கள் என்ன வேணாலும் செய்யட்டும், நான் நல்லவனாக இருக்கிறேன்னா, நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, இதே மட்டுமே நம்ம ஆலோசிக்கக்கூடியவர்களாக, சிந்தனை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். இதுதான் நமக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்து. அன்னைக்கு இருந்ததுல இந்த குழப்பம் வந்துச்சுல, அன்றைக்கும் நம்மளை மாதிரி முஸ்லீம் சகோதர குடும்பங்கள் நிறைய இருந்துச்சு. அவங்க யோசிச்சது என்ன தெரியுமா, போனால் என் புருஷன் போயிடுவான், நான் விதவே ஆயிடுவேன், என் குழந்தை அனாதி ஆயிரும், இது எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை, அவங்களே முடிச்சு சமரசம் ஆகிக்கிட்டோம், நாங்கள் உட்காரோம். வந்தவன் எத்தனை பேர் வந்தான்? ஹுசைன் அலியில் அவங்கள வந்து அடித்ததும் தாக்குனதுக்கு வந்தவன் எத்தனை பேர்? 3000 பேர் சொச்சம் வந்தானா? ஊர் மக்கள் எத்தனை பேர்? இவங்க யோசிச்சிருந்தாங்க தான், என்னோட உயிரை துச்சமாக மதிச்சிருந்தாங்கன்னா, ஊர் போனால் போகுது எல்லாம் எங்கிட்ட சொர்க்கம் கொடுக்க போகிறான்னு வந்திருந்தாங்கன்னா அந்த 3000 பேர் நிற்க முடியுமா? இன்றைக்கி அந்த 3000 பேர் அத்தனை 1000 மக்கள் யோசிச்சு பார்த்ததுனால இன்றைக்கி எத்தனை கோடி மக்களாக மாறிட்டாங்க? இன்றைக்கி என்ன ஆகிட்டோம்? நாங்கள் இன்றைக்கி கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருந்தும் அந்த 3000 சொச்ச நபர்களை இன்னும் அடிக்க யோசிக்கிறோம். நமக்கு என்னது? உயிர் பயம், சுதந்திரம் போயிடும், நிம்மதி போயிடும், ஆரோக்கியம் போயிடும், இதெல்லாம் போயிடும். இதெல்லாம் எதுக்கு? எனக்கு தேவை என்ன? 2 ரக்காத் தொழுகை, இந்த வச்சுக்கோ பஜர் தொழுகை, இந்த வச்சுக்கோ லோஹர் தொழுகை, இந்த வச்சுக்கோ அசர் தொழுகை. இப்படி உம்மத்து போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. உனக்கு நான் வருஷத்தில் ஒரு மாதம் உனக்கு நோன்பு வைக்கணுமா? இந்த வச்சுக்கோ நோம்பு, இந்தா ஹஜ்ஜு பெருநாள் ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கணுமா? இல்லை நான் வரணுமா? நான் வந்துடுறேன். என்ன யூஸ் இருக்குது? இங்கே ஆஜிமார்கள் வந்து இன்றைக்கி காபத்துல்லாஹ்ல போய் ஆஜி செய்கிறதுக்கும், இங்கே ஆஜி செய்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க, அதாவது பணம் இல்லாதவங்க இங்கே குர்பானி கொடுப்பதற்கும் என்ன யூஸ் இருக்குது இந்த மக்களுக்கு? இதனால் அல்லாவுக்கு என்ன பயன் இருக்குது? இதனால் இந்த இஸ்லாத்திற்கு என்ன பயன் இருக்குது? இஸ்லாத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு செயல் ஒன்று இஸ்லாத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது.
மக்களுக்கு எல்லாருக்குமே அது பிரயோஜனம் இருக்கும். பிரயோஜனம் இல்லாத ஒரு செயல் எதுவுமே நீங்கள் சொல்லி காட்ட முடியாது. இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் குர்பானி கொடுக்குறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் நோன்பு வைக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் தொழுகிறாங்க. ஆனால் ஒரு பயனும் இல்லாமல் இருக்கிறாங்க. கேபிட்டலிசம் உங்களால் ஒழிக்க முடியல, முதலாளித்துவத்தை உங்களால் ஒழிக்க முடியல. மன்னர்களாக மாறி உட்காந்துருக்கிறாங்க. இஸ்லாத்தில் குடைஞ்சி எடுக்கிறாங்க. இந்த வாரம் நீ இப்படி தாண்டா பேசணுன்றாங்க. தொழுகையில் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தொழுகையில் பாரம்பரியம் பார்க்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, கருப்பை வெள்ளையை எதுவும் பார்க்கக்கூடாது, எல்லாம் சரிசமம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் காபத்துள்ளால பார்க்கப்படுதா இல்லையா? முதல் சப்பில் யார் நிற்கிறா? இந்த குடும்பம் நிற்கிது. அவன்லாம் அதுக்கு தகுதியானவனா? உங்களால் முதல் சப்பில் இமாமுக்கு பின்னாடி இருக்க சப்பில் நிற்க முடியுமா? அவள் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பா, அதுக்குள்ளே உங்களால் போக முடியுமா? இங்கே என்ன பாரபட்சம் பார்க்கப்படுது? என்ன நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்மளாம் என்னவா இருக்கட்டும் அப்படின்னா, உலகம் என்னவா போகட்டும், உலகம் என்னவா ஆகட்டும், எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன் வேலையை நான் பார்க்க போகிறேன். இப்படி போனதுனால அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ் பேசுகிற ஸ்டைலை பாருங்கள். 13வது அத்தியாயத்தில் 11வது வருஷத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். எந்த சமுதாயத்துக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நேர் வழி காட்ட மாட்டேன். நேர் வழி முக்கியமா இல்லையா? பாதுகாப்பு முக்கியமா இல்லையா? ஆமாவா இல்லையா? எந்த சமுதாயத்தை என்ன பண்ண மாட்டேன்? நான் மாற்ற மாட்டேன். அதாவது பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி பிரச்சனை இருக்கா இல்லையா? இன்றைக்கி ஒருத்தன் திருடுறான், நான் திருடலை. ஒருத்தன் திருடுறான், நான் திருடலை. ஆனால் அவன் அந்த திருடுற பாவம் என் மேலே வந்து படுதா இல்லையா? படுதா இல்லையா? பா பேசவே முடியல. இவங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்ல வந்தால் மறந்துடுறேன், ஏதாச்சும் ஒன்று ஆகிடுது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சதான் உங்களுக்கு ஹதீஸ். ஒரு படகு இருக்குது, 3 தளம் இருக்குது, 3 தளத்துலேயும் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் குடி தண்ணீர் எங்கே இருக்குது? மேலில் இருக்குது. 3வது தளத்தில் தான் குடி தண்ணீர் இருக்குது. கீழ் தளத்தில் இருக்கிறவங்க குடிக்க தண்ணி போகணும்னா எங்கே போகணும்? மேலே தான் போகணும். 2வது தளத்தில் இருக்கிறவங்க எங்கே போகணும்? மேலே தான் போகணும். 3வது தளத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருக்குது, எடுத்து குடிச்சிக்கிறான். இது வருஷ கணக்கில் பார்த்துட்டு இருக்கிற, அதை வார கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு என்ன எரிச்சலாக இருக்கும். என்ன ஒன்றே, நீ கொஞ்சம் ஒரு நாள் கீழே வந்துட்டு நான் ஒன்றும் மேலே போயிடணும், சரியா? இல்லை தண்ணி தூக்கி கீழே வச்சிரு, இல்லை தண்ணியை 3 பங்கா டேங்கை போட்டு வை, 3 பேரும் அங்கேயும் குடிக்கிற மாதிரி. இப்போ 3 பண்ண மாட்டேன், நீ மட்டும் வச்சிருப்பேன் அப்படின்னா நான் எப்படி இருக்குவேன்? கொஞ்ச நாள் எனக்கு எரிச்சலாகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எதுக்கு இவன்ட்ட போய் கேட்டுக்கிட்டு, எனக்கு கீழே நிறைய தண்ணி கீழே போயிட்டுருக்கு, நானே ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன், வர தண்ணீரை முண்டு குடிச்சிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். கீழ்த்தளத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்கிறேன். கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆமாம் கரெக்டு தானே, வர தண்ணீரை எல்லாம் எல்லாரும் பங்கு போட்டு பிரித்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே போயிட்டு அவன்கிட்ட போய் கதவை தட்டி பர்மிஷன் கேட்டு போயிட்டு, நீ இப்போ வரக்கூடாது, நான் தூங்கும் போது வரக்கூடாது, நான் ஏந்திரிக்கும் போது வரக்கூடாது, அவன் ஏன் கத்தணும் நம்மளே கீழே போட்டு தோண்டிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. இந்த செய்தி யார்கிட்ட போகுது? 3வது தளத்துக்கிட்ட போகுது. கேட்கப்படுது. அவங்களே தோண்டி எடுத்துக்கிறாங்களா, இனிமேல் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வருது. இப்போ மேல் தளத்தில் இருக்கிறோம் என்ன செய்யணும்? ஏவா அப்படிலாம் பண்ணாத, நானே உனக்கு தண்ணி தரேன், வா, உனக்கு என்ன வருமோ நான் பண்ணி தரேன், உனக்கு எப்படி தண்ணி வரும்னு பண்ணணும்னு நான் சொல்லணுமா இல்லையா? இப்போது நம்மளோட சிந்தனை இப்படி தான் இருக்குது. அவன் தண்ணி தரல, தண்ணி நானே எடுத்துக்கிறேன், எப்படி எடுப்பேன்? அதுதான் இங்கே இன்னைக்கு எல்லாமே. இன்னும் ஒருத்தன் திருடுறான், ஒருத்தன் போய் பேசுகிறான், மீடியா போய் பேசுது, மீடியா உண்மை பேசலை, அரசாங்கம் போய் பேசுது, அரசாங்கம் உண்மை பேசலை, மக்கள் ஃப்ராட் பண்ணுறான், திருட்டுத்தனம் பண்ணுறான், எல்லாம் இருந்தும் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்றான். ஏன் பண்ணுறான்? அவன் இன்னும் அவனுக்கு மேலே இருக்கிறவன் பார்க்குறான், அவன் இன்னும் வசதி வாய்ப்போட நல்லா செழிப்பாக இருக்கிறான். எனக்கு இப்போ தளம் இருந்தும் நான் ஏன் எனக்கு அதை கஷ்டப்படணும், நானும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு தேவை உரிமையை அவன் எடுத்துக்கிறான். புரியுதுங்களா? இன்றைக்கி என்ன நடக்குது? அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, தம்பிக்கு நிறைய சொத்து இருக்குது, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, தம்பியை போட்டுதல்னா சொத்து யாருக்கு? அப்போ அந்த கிரிமினல் வேலை அவன் பார்க்குறான். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? கிரிமினல் ஜஸ்டிஸ் சொல்லி படம் எடுத்து காமிச்சு எப்படி தப்பிக்கணும், எப்படி வாதாடணும், எப்படி நான் கிரிமினல் எல்லாம் அவனே போட்டு காமிக்கிறான். பிளான் போடுறாங்களா இல்லையா? போன வாரம் கூட ஒரு பொண்ணு என்ன பண்ணிச்சு, போன மாதம் பொண்ணு என்ன பண்ணிச்சு, புருஷனை பிடிக்கல கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிச்சு, அவள் என்ன பண்ணுறா? படத்தை பார்த்து என்ன பண்ணுறா? அவங்க ஜஸ்டிக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க நீதியை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? நாட்டு மக்களும் உலகத்தில் மக்களும் நிம்மதியாக வாழ முடியுமா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிச்சானா சின்ன சண்டை இருக்கும். இப்போ குடும்ப மனைவி கணவன் சின்ன பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சானா என்ன ஆகும்? குடும்பம் ஒழுங்காக ரன் ஆகுமா? இப்போ இதே மாதிரி தான் அந்த கப்பலில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ கீழ் தளத்தில் இருக்கிறவங்க இந்த பேச்சு பேசும்போது மேல் தளத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? தடுக்கணும். அதுக்கு உண்டான முகாந்திரமோ உதவியும் அவன் செய்யணும். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? மேலே இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்? அவங்க தானே ஓட்ட போட போகிறாங்க, நம்மளுக்கு தான் தண்ணி வந்து கேட்கல, நம்ம தண்ணி நம்மகிட்ட தானே இருக்க போகுது, இது அறிவாளியா? இன்னும் ஒரு எந்த ஒரு சாதாரண பட்சம் கூட நம்ம என்ன சொல்லுவோம்? பண்ணக்கூடாதா, முஞ்சி தான் மொத்தமாக போயிடும், நான் காலி இதான் நம்ம சொல்லணும். இதானே அறிவு சொல்லுது. ஆனால் இந்த அறிவு நமக்கு உலக நடப்பில் பேச மாட்டேங்குதே.
உலக நடப்பில் இந்த அறிவு பேசுதா நமக்கு? பேசலையே, பேசவே மாட்டேன். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இந்த அறிவு பொதுவாக பேச மாட்டேங்குது. இப்போ நமக்கு எப்படி இருக்குது? மேல் தளத்தில் இருக்கிறவங்க யார்? அவன் தான் வேதம் கொடுக்கப்பட்ட நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நன்மை தீமை பிரித்து காட்டக்கூடிய முகாந்திரம் வேதம் இருக்குது. படைத்தவன் இருக்கிறான். புரியுதா? வாழ்க்கை நெறிமுறைகளை காட்டுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்குது. இவ்வளோத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு எந்த தளத்தையும் காட்ட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், என் குடும்பம் என் வாழ்வை நான் ஒழுங்காக இருந்துப்பேன் அப்படின்னா பொதுவான ஒன்று வாழ்க்கை என்ன ஆகும்? விபச்சாரத்துடைய தீமை அவனுக்கு தெரியாது. புரியுதா? திருட்டுடைய தீமை அவனுக்கு தெரியாது. மோசடியோட தீமை தெரியாது. இந்த மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய தீமை அவனுக்கு தெரியாது. எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுறான்? தாண்டோனித்தனமாக மனோ இச்சையின்படி அவன் போயிட்டே இருக்கிறான். அப்போ தடுக்கக்கூடியவன் யார்? இதுக்கு தான் ஓடினாங்க. யார்? முஸ்லிம்ஸ் எதுக்கு போனாங்க? சட்டம் உங்கள் கையில் போயிருச்சுன்னா நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீ கேபிட்டலிசமாக மாறிடுவ, முதலாளித்துவமாக நீ மாறிடுவ. நீ முதலாளித்துவம் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா மக்களுக்கு எந்த நன்மையும் பெறாது. அவன் எந்த நன்மையும் கொடுக்க மாட்டான். நீ ஏன் உட்காந்து சுருண்டு தின்ப? இதை தடுக்க வந்தவங்க தாண்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாமு. இதை தடுக்க வந்தவங்க தாண்டா ஆது சமுதாயத்தில் வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமு. இதை தடுக்க வந்தவங்க தான் சாலிஹ் நபி. இதை தடுக்க வந்தவங்க தான் யூனுஸ் நபி. இதை சொல்லி பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போனவங்க தான் மூசா நபி. இதை சொல்லி அவங்க அவங்களோட மிஷின் ஃபெயிலியராக போனவங்க தான் ஈசா நபி. இதை முழுமைப்படுத்தியவங்க தான் முகமது நபி. இதுலேருந்து வந்தவங்க தான் நாமன்றதை யார் சொல்லணும்? நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆஷரா துனத்தின் சிறப்புகள் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு வச்சா என்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா? எதுக்கும் பாவத்தை மன்னிக்கணும்? எதுக்கும் பாவத்தை மன்னிக்கணும்? இங்கே அல்லாஹ் என்ன பேசுகிறான்? எந்த சமுதாயத்திற்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பாதுகாப்பு தர மாட்டேன், காப்பாற்ற மாட்டேன். எப்போ வரைக்கும் தெரியுமா? ஹத்தா, அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது, வரையறைகள் இருக்குது. அதுக்கு நான் ஒரு வரையறை போட்டு வச்சுருக்கேன். எது வரைக்கும் நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னா, யுகையிரு மாபி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய தவறுகளை உணராத வரை. எது வரைக்கும் எல்லாம் காப்பாற்ற மாட்டானா? அவர்களுடைய மிஸ்டேக்கே, அவர்கள் தேர்ந்த அந்த தப்பை அவங்க உணராத வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? எந்த சமுதாயத்தை நான் காப்பாற்ற மாட்டேன்றது அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? யார் நன்மை செஞ்சுட்டு இருக்கீங்களோ உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு சமுதாயம் தீமை பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணுறல? அவனை போய் தடுக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு வேதம் கிடச்சிருச்சு, அல்லாஹ் கிடச்சிட்டான், தூதர் கிடச்சிட்டாங்க, தொழுகை கிடச்சிச்சு, நோம்பு கிடச்சிச்சு, இது கிடச்சா இது இறந்தா என் கபர் விசாலமாயிரும், கபரில் வெளிச்சம் வந்துடும், ஜன்னத்துடைய வாசல் திறக்கப்பட்டுரும். நான் அப்படியே அல்லாவுடைய அப்படியே சொர்க்க வாடையோட தூங்கிட்டு புது மாப்பிள்ளை பார்த்து தூங்கிட்டு இருப்பேன். நாளைக்கு ஏன்னு சொன்னே அல்லாஹ் என்னை கூப்பிட்டு உன்னுடைய பட்டாடையை போட்டுக்கோ, இந்த அமலை வாங்கிக்கோ, இந்த சொர்க்கத்துக்கு போய்க்கொண்டு நீங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். தீமையில் 2 தீமை இருக்குது. ஒரு தீமை என்னது? நம்மளா செஞ்சுக்கிறது. இன்னொரு தீமை என்னது? அடுத்தவன் செய்கிற தீமையை தடுக்காமல் இருக்கிறது. அது நம்ம பண்ணலைன்னா நாளைக்கு அந்த தீமை எங்கே வரும்? நமக்கே வரும். ஆமாவா இல்லையா? ஒரு குடும்பம் இருந்துச்சு, உங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசுகிறேன். ஒரு குடும்பம் இருந்துச்சு, ஒரு இந்து சகோதரரை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. சரியா? அப்போ அந்த தீமையை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட போகிறவங்க யாருமே அதை தடுக்கலை. சரியா? இன்னைக்கு அது உருவம் எப்படி மாறி இருக்கு? இன்னைக்கு அதோட உருவம் எப்படி மாறி இருக்கு? எப்படி மாறுது? இன்னைக்கு மனோ இச்சையின்படி அவன் இஸ்லாமில் இருக்கிறானா என்ன? ஒருத்தன் செஞ்ச தப்பை நம்ம தட்டி கேட்காதனால அந்த குடும்பத்தில் பேக் ஃபேர் எப்படி மாறுது? எவமெல்லாம் வேடிக்கை பார்த்தா அவன் குடும்பத்துக்குலாம் நல்லா தண்டனை கொடுக்குறான். யோசிச்சு பார்த்தா புரியும் நான் சொல்ல வரேன். தண்டனை கொடுக்குறானா? இது எப்படி வருது? நான் தான் தொழுவுறேனே, நான் தான் அல்லாஹ் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் இதை பண்ணிட்டு. அல்லாஹ்வுக்கு அப்படி இல்லை. ஒருத்தன் தப்பு செய்வான், ஒருத்தன் தப்பு செய்ய மாட்டான். தப்பு செய்யாதவன் தப்பு செய்கிறவனை பார்த்து தப்பு செய்யாதுன்னு சொல்லணும். தீமையை என்ன பண்ணணும்? அகற்றணும். இந்த தீமையை அகற்றக்கூடிய பணியை இந்த முஸ்லீம் சமுதாயம் மறந்துடுச்சு. இதை மறந்தனால இன்னைக்கு ஒத்தமொத்த முஸ்லீம் நாடுகள் இருந்தோம், கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருந்தோம், நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். நம்ம பணி என்ன? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இதை நம்ம மறந்துட்டோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய தீமையை, அதாவது உங்களை நீங்களே திருத்தி கொள்ளாத வரைக்கும், உங்களுடைய பாவ செயல்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் என்னுடைய உதவி என்ன பண்ணாது? உங்களுக்கு வராது. இப்போ நம்ம கர்பலாவுக்கு போவோம். கர்பலாவில் நடந்தது என்ன நடந்துச்சு? போரா? அது வாராது. ஒரு குடும்பத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு 3000 பேர் வந்து குடும்பத்தை அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே எப்படி பேசுகிற நீ? தொப்பி போட்டுக்கிட்டு குர்ஆனுடைய வசனங்களை வச்சு நீ என்ன பேசுகிற? 2 பேருக்கும் நடந்த போரா? அது தனி மனிதருடைய உரிமை இல்லையா? அது ஒழிப்பு இல்லையா? அழிக்கப்பட்டது இல்லையா? ஒரு குடும்பத்தை அழிக்கப்பட்டது இல்லையா? என்ன பண்ணுறோம் நம்ம?
எதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வேடிக்கை பார்க்கக்கூடியவளாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு விவரம் தெரிஞ்சவங்க, அறிவு கொடுக்கப்பட்டவங்க, உங்களுடைய பாடி, அதாவது உங்களுடைய மாடுலேஷனில் நீங்கள் சொல்லக்கூடிய பாணியில் அவங்கள உட்கார வச்சு அவங்கள்ட்ட சொல்லணும். உரிமைனா இதுதான், ஃப்ரீடம்னா இதுதான், இஸ்லாம்னா இதுதான், அந்நிய இஸ்லாம்னா இப்படி தான் இருக்கும், இஸ்லாம்னா இது இப்படி இருக்கும். இன்றைக்கி இந்த நாளில் நாங்கள் நோன்பு வைக்கக்கூடிய காரணம் என்னென்னா, இன்றைக்கி இந்த படுகொலை நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணிகள் இதுதான், இந்த விஷயங்கள் இதுதான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகள்கிட்ட உட்காந்து பேசணும், சொல்லணும். ஆனால் நம்ம பண்ணுறோமா? அந்த குழந்தை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கூட இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் ஸ்பீடாக போயிருமா போவாதா? அது ஒரு குழந்தை பேக்கும். என்ன சொல்லும்? மிஞ்சி பண்ணணும்னு சொல்லும், இந்த நாளில் எங்கள் அம்மாவை நான் நோன்பு வச்சு தான் பார்த்தேன், அவ்வளோதானே. அதுக்கு மேலே தான் சொல்ல தெரியுமா? எங்கள் அம்மா நோன்பு வைக்கும். எதுக்கு நோன்பு வச்சுதுன்னு அந்த குழந்தை கேட்குது, அந்த குழந்தை கொஞ்சம் அறிவு வந்து அந்த குழந்தை கேட்குதுன்னு வச்சுக்கோ. எதுக்குமா அவங்க நோன்பு வச்சாங்க? இந்த குழந்தை சொல்ல தெரியுமா? தெரியலம்மா, போமா வச்சுட்டு போமா. இப்படி தான் போயிட்டுருக்கு, இப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் இந்த தினத்தை நாம் எப்படி வைக்கணும்? நினைவுபடுத்தக்கூடிய தினமாக எப்படி வைக்கணும்? அல்லாஹ் இன்னொரு வருஷத்தில் பேசுகிறான் பாருங்க. 5வது அத்தியாயத்தில் 32வது வசனம். முன்னாடி சொன்னது 13வது அத்தியாயத்தில் 11வது வசனம். எடுத்து படித்து பாருங்கள். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் என்னுடைய உதவி உங்களுக்கு வராதுன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து திட்டவட்டமாக பேசுகிறான். புரியுதுங்களா? இப்போ 5வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் இப்போ அல்லாஹ் இன்னும் தெளிவாக பேசுகிறான், இன்னும் தெளிவாக பேசுகிறான். இது நம்ம இந்த வசனத்தை வந்து நிறைய இடத்துல நம்ம ரத்த தான முகாமில் பார்த்துருப்போம். ரத்த தான முகாமில் இந்த வசனம் இல்லாமல் இருக்காது. என்ன போட்டிருப்பாங்க? மன் கத்தல நப்சம் பிகைரி நப்சின். என்ன சொல்கிறாங்க? நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காக அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையும் கொலை செய்தவன் போலாவான். அல்ல அப்படி பேசுகிறான். அதாவது ஒரு போருக்கு இல்லாமல், ஒரு போர் எதுக்கு போதும்? அவனுடைய உயிர் வாங்குறதுக்கு போதா? இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுக்காது போதும். அதுக்கு இவன் இடைஞ்சலாக இருக்கலாம். அப்போ அவனுக்கு என்ன பண்ணலாம்? போர் செய்யலாம். தனிநபராக ஒருத்தனை கொலை பண்ணுறது எப்படி? இன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தனிநபரை எப்படி தான் கொலை பண்ணுறீங்க? ஒருத்தனை கத்தி எடுத்து வயிற்றில் குத்துறது மட்டும்தான் கொலையா? துரோகம் செய்கிறது கொலை இல்லையா? ஏமாத்துறது கொலை இல்லையா? அவனை அவமரியாதை பண்ணுறது கொலை இல்லையா? அவனுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது கொலை இல்லையா? அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிறது ஒரு கொலை இல்லையா? இன்னைக்கு இந்த பாவங்களை பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையா? எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? இதை அன்றி மற்றவர் யார் ஒருவர் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கிறானோ அவன் என்னுடைய பார்வையில் எப்படிப்பட்டவன்? உலகத்தில் கூட எல்லா உயிரையும் எடுத்ததுக்கு சமம். ஒமன் அஹ்யாஹா, மாறாக யார் ஒருவர் அன்னமா அஹ்யன் நாஸ் ஜமியா, யார் ஒருவனோட உயிரை காப்பாற்றுறானோ அவன் எப்படிப்பட்டவன்? உலகத்தில் கூட எல்லா உயிரையும் காப்பாற்றியதற்கு சமம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க வந்து போய் அன்றைக்கி உயிர் கொடுத்தாங்கல்ல, இன்றைக்கி அவங்க வந்து எத்தனை முஸ்லீம்களோட உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க? அந்த சிந்தனையை காப்பாற்றிருக்கிறாங்களா இல்லையா? போன உயிர் ஒன்று தான், ஆனால் சிந்தனையை காப்பாற்றுறாங்களா இல்லையா? என்ன சிந்தனை கொடுத்துட்டு போனாங்க? இவங்க இன்னைக்கு நான் இந்த உண்மையை பேசலை, என் குடும்பத்தில் இருக்கிறது இந்த குடும்பத்திலேருந்து நான் போய் இந்த உண்மையை நான் பேசலை அப்படின்னா இவங்க நாளைக்கு எப்படி மாறிடுவாங்க? மன்னர்களாக மாறிடுவாங்க, அடக்கி ஆளக்கூடியவர்களாக மாறிடுவாங்க, ஜப்பாரின்களாக மாறிடுவாங்க. மக்களுடைய உழைப்பையும் மக்கள் ரத்தத்தையும் மக்களுடைய செல்வாக்கையும் மக்களுடைய பேச்சுரையும் எல்லாத்தையும் சுரண்டிடுவாங்க. ஃப்ரீடம்ன்ற பேரில் ஃப்ரீடமே இருக்காது. சுதந்திரம்னு சொல்லுவாங்க, ஆனால் சுதந்திரம் இருக்காது. இதுக்கு நான் இன்னைக்கு களம் இழந்து நான் போகணும்னு சொல்லி தான் அவங்க போனாங்க. ஆமாவா இல்லை? இதை மறைக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு எத்தனை மக்கள் இதை ஏஞ்சி பேசுகிறோம், கேள்வி கேட்குறோம். ஒருத்த வந்துடுவாங்க. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்த அந்த ஜாலூத், அவன் எவ்வளோ அடைக்க ஆளக்கூடியவனாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் ஒருத்த வரலையா? வந்தாங்கல்ல, நின்னாங்கல்ல, அடிச்சாங்கல்ல, இறந்து போனாங்கல்ல. அந்த மாதிரி இந்த உண்மை நம்ம என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும். நமக்கு தெரியுமா அந்த வரலாறு? என்ன வரலாறு அது? எதுக்கு அந்த வரலாறு? ஏன் அப்படி வந்தது? எதுக்கு இறந்து போனாங்க? ஏன் இங்கே ஷியான்னு சொல்கிறாங்க, ஏன் இங்கே சுன்னின்னு சொல்கிறாங்க? ஷியானா யார்? அசல் ஷியானா என்ன? சுன்னினா யார்? இங்கே சுன்னின்ற பேரில் பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? நமக்கு மத்தியில் இருக்குங்க பாலிடிக்ஸு. இஸ்லாத்துக்குள்ளே பாலிடிக்ஸை கொண்டு வந்து இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. எத்தனை ஆட்டோக்கு பின்னாடி, எத்தனை பைக்குக்கு பின்னாடி, எத்தனை சர்ச்சுக்கு பின்னாடி யார் வரப்போகிறார்? இயேசு வருகிறார், மீண்டும் வருவார், மீண்டும் தரிசிக்க போகிறார், மீண்டும் உயிர் கொடுத்து வர போகிறார். பார்க்குறீங்களா? யாருக்கு அது உதாரணம்? அது யாருக்கு அது எச்சரிக்கை? யாருக்கு அது முன்னறிவிப்பு?
உங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் தானே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி நிற்பீங்க. அப்படி நீங்கள் நிற்கலன்னா உங்கள் குடும்பம் நிற்கும். ஆமாவா இல்லையா? அப்போ இவ்வளோத்தையும் நம்ம ஏன் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கோம்? எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், அந்த சம்பவத்தை லைட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். எது கர்பலாவுக்கு போனது லைட்டாக சொல்கிறேன். அது பெரிய விஷயம் அது, சரிங்களா? இப்போ லைட்டாக சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து அல்லாஹ் தேர்வு செஞ்சுட்டான். எந்த தேர்வு? இப்ராஹிம் நபியுடைய வாக்குறுதியை அல்லாஹ் யார்கிட்ட கொடுத்துட்டான்? ரசூல்லாவுக்கு வந்து உண்மையாயிருச்சு. இப்போ ரசூல்லா வந்து போகக்கூடிய நாள் வந்துடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போகக்கூடிய நாள் வந்துடுச்சு. நாள் வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்கிட்ட நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லாமலே அவங்களுக்குள்ளேயே ஒரு சிந்தனை வரணும். என்ன சிந்தனை? ரசூல்லா போயிட்டாங்கன்னா அடுத்த தலைவர் யாரை நிற்கணும்? ஒரு பிரச்சனையை அவங்க ஹேண்டில். ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். புருஷன்கிட்ட எப்படி அது உள்ளே போகக்கூடிய விஷயம் நம்ம சொல்ல முடியுமா? தெளிவாக சொல்ல முடியுமா? இப்படிலாம் பண்ண அப்படிலாம் சொல்ல முடியுமா? பயப்படுவோம்ல. அதுவாக எப்படி ஹேண்டில் பண்ணிடுமா? அது எப்படி பண்ணிடும், எப்படி பேசுவோம், எப்படி அணுகும், எப்படி பண்ணும்? ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி இந்த முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து ரசூலா ஏங்குறாங்க. என்னென்னு ஒரு 3 நாளில் எனக்கு தலைவலி வந்துருச்சு. ரசூலாவுக்கு தெரியும் இறந்து போயிடுவாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. போயிட்டாங்கன்னா இவங்க எப்படி வருவாங்க, எப்படி நடந்துப்பா? இத்தனை நாள் நான் சொன்ன போதனே இவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு சிம்பாலிசமாக சொல்கிறாங்க. என்னென்னு, நான் தொழுகைக்கு வராமல் என்ன பண்ணுறாங்க, லேட் பண்ணுறாங்க. தொழுகைக்கு வராமல் லேட் பண்ணுறாங்க. எல்லா மக்களும் நிற்கிறாங்க, தொழுகையில் நிற்கிறாங்க. ஏன்னா ரசூலா நிற்கிற வரைக்கும் யாருக்கும் உரிமை கிடையாது. ரசூலாவுக்கு தலைவராக நிற்கிறதுக்கு யாருக்கும் லீடர்ஷிப் கிடையாது, உரிமை கிடையாது. இப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க, நான் போக போகிறேன், யாராவது உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒற்றுமையாக மாதிரி லீடர்ஷிப் எடுங்க, இந்த உம்மத்தை வழி நடத்துங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லீடர்ஷிப்னா அந்த லீடர்ஷிப் அநியாயம் இருக்குமா, அக்கிரமம் இருக்குமா, பைத்துல் மால் திருடுவாங்களா, மக்கள்கிட்ட ரத்தத்தை சுரண்டுவாங்களா, அங்கே யாருடைய நீதி நடக்கும், யாருடைய ஆட்சி நடக்கும், அங்கே யார் உட்காருவா, அது எப்படி பயம் இருக்கும், எப்படிப்பட்ட பொறுப்பு அது? அந்த பொறுப்பை யார்கிட்ட அந்த தொழுகைக்கு வராமல் நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர மாட்டேங்கிறாங்க, யாருமே போக மாட்டேங்கிறான். எப்படி இருக்கும் மனுஷனுக்கு இத்தனை நாளாக கிளாஸ் எடுத்து போருக்கு கூட்டு போய் ஒவ்வொரு நாடை பிடிச்சி அல்லாஹ் தான் இதுதான், அல்லாவுடைய கருணைனா இப்படி தான், ரஹ்மான்னா இப்படி தான், ரஹீம்னா இப்படி தான், அவனுடைய முழுக்குனா இப்படி இருக்கும், அவன் நீதினா இப்படி இருக்கும், இவ்வளோ கிளாஸ் எடுத்து அவங்க போகக்கூடிய தருணத்தில் யாருமே முன் வராமல் நின்றுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் போக போகிற நாளைக்கு நான் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறேன், இப்போ அடுத்த கிளாஸ் ஒருத்தர் நல்லா நடத்துகிறான்னு பார்த்தா தானே சந்தோஷமாக இருக்கும். யாரும் வரலாம் எப்படி இருக்கும்? ஏன் தலைவலிக்குது, ஏன் வலிக்காமல் இருக்கும்? தலைவலிக்குது ஏன் வலிக்காமல் இருக்கும்? அது இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்னது, சாதாரண மூத்து மாதிரி அவங்க மூத்து இருக்காது. அவங்களுக்கு என்ன, மூணு மனுஷனுடைய ரூ போகிற மாதிரி அவங்களுக்கு கனமாக தான் எல்லாம் அவங்கள வச்சிருக்காங்க. அவங்களுடைய உடல் வாகு வேறு மாதிரி, அவங்களுடைய உடலுடைய தன்மைகள் வேறு மாதிரி, அவங்களுடைய உடலில் வேர்வை வந்துச்சுன்னா நம்மள மாதிரி என்ன ஸ்மெல் வராது, நறுமணம் வரும், புரியுதுங்களா? அவங்க வாக்கே வேறு. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மக்கள் ஏஞ்சி நிற்கணும், மக்கள் வந்துடணும், அவங்க அடுத்த பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிக்கணும், அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. கடைசியில் ரசூல் எப்படி வராங்க, வந்து காமிக்கிறாங்க. என்னென்னு, 2 காலை தேய்ச்சவராக சஃபில் வந்து இழுத்துக்கிட்டு வராங்க. முடியல. ஏன் வராங்க இப்படி? அதுவும் காமிக்கிறாங்க. என்னோட ஏழாமையை காமிக்கிறாங்க. அவங்கள விட்டு போக போகிறேன்றதும் காமிக்கிறாங்க. சமுதாயத்துக்கிட்ட காலை 2 தரை இழுத்துக்கிட்டு வந்து சஃபில் வந்து நிற்க வைக்கப்படுறாங்க, உட்கார வைக்கப்படுறாங்க. தொழு அப்போ என்ன பண்ண உம்மத்தை நின்றுட்டு அந்த ரக்கா தொழு முடிச்சிடறாங்க. இன்னும் சொல்ல முடியல. என்னன்னு, உங்களை யாராவது வந்து நின்று தொழு வைங்கப்பான்னு சொல்ல முடியல. மற்றவங்களுக்கும் பயமாகவும் இருக்குது. என்னென்னு, அபூபக்கர் எல்லாம் போய் சொல்லிடலாமா யோசிக்கிறாங்க. இவர் போய் தொழுதாருன்னா இவர் ரொம்ப நேரம் ஓதுவார, ஃபஜ்ரில் போய் உட்காந்துட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிச்சாருன்னா அல்லாஹ்வுடைய எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சிருவாரு. எப்போ சலாம் கொடுத்து எப்போ முடிக்கிறதுனா எப்போ கடை திறக்கிறது என்ன ஆகுறது? இவர் தொழுகைக்கு சொன்னால் இவர் இப்படி பிரச்சனை. உமரில் எல்லாம் போக முடியாது. உமரில் அந்த சில இன்னொன்று கம்மி தான். ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கிறது எல்லாமே இவர் தான். மாமனார் ஒரு பக்கம் அப்படி தானே, ஒரு பக்கம் மருமக ஒரு எல்லாமே நெருக்கத்தில் இருக்கிறாரு. எப்படி பண்ணுறது, எப்படி சொல்கிறது? மக்கள் தேங்குறாங்க. இப்போ அபூபக்கர்லாம் அவங்களாம் முன்வைக்கும் வர முடியாது. நான் வந்து நான் லீடர்ஷிப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. இப்படி எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி பாடம் புகுத்துறாங்க? உங்களில் ஒருத்தர் வரணும்னா அவர் நல்லவராக உங்களுக்கு மத்தியில் பிரபலியமாக தெரியப்படணும், அவர் அநீதி இழைக்கப்படாதவராக தெரியணும், ஒருத்தருக்கும் நன்மை செய்யக்கூடியவராக உங்களுக்கு அறியப்படணும், தீமை செய்யாதவராக அறியப்படணும், அவர் எப்பவுமே ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறது தெரியப்படணும். அந்தஸ்து காமிக்கிறாங்களா இல்லையா? வராங்களா இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் வந்தாங்களா இல்லையா? தொழ வச்சாங்களா இல்லையா? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் சிரிக்கிறாங்க. அவ்வளோ தலைவலியில் அவங்க சிரிக்கிறாங்க. யார்? அபூபக்கர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே தான் யார் சிரிக்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. என்னென்னு, நான் நினச்ச கொடுத்த பாடம் ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க பிரச்சனையை இவங்கள ஹேண்டில் பண்ணி அல்லாஹ்வை முன்னிறுத்தி இவங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்றதை இவங்க நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த பாடம் இதுக்கு அடுத்து யார் வரா? உமர் ரலியல்லாஹு வராங்க. அப்போது ஒருத்தர் பொசிஷனில் இருக்கும் பொழுது இன்னொருத்தர்கிட்ட ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை முழுக்க இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அவர் பார்க்குறாரு இருக்கிற மக்களே யார் நல்லவங்க யார் இல்லாமல் அப்படின்போது அப்போ ஓட்டு என்ன ஆகுது? ஒரு ஓட்டு மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. ஜனநாயக ரீதியில் மக்களுக்கு மத்தியில் வைக்கிறாங்க. மக்கள்லையே அந்த ஹஜ் அந்த சொர்க்கத்துக்கு கடமையாக்கப்பட்ட அந்த 10 நபர்கிட்ட வைக்கிறாங்க. அஷரத்துல் முபஷ்ஷரா வைக்கிறாங்க. 10 பேருடைய 9 பேருடைய ஓட்டு யாருக்கு விழுது?
உமர் அலிலாக்குள்ளு. இப்போ அவங்களுடைய ஜட்மெண்ட் என்ன ஆகுது? பாஸ் ஆகுது. எப்படி உமரில் எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க? உமரில் எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க? விபச்சார பழக்கம் இருக்கா, கொலை பழக்கம் இருக்கா, இல்லை அடுத்தவங்களோட பொருளை திருடக்கூடிய பழக்கம் இருக்கா, கசானில் திருடக்கூடியவரா, பொய் பேசக்கூடியவரா, தொழுகை விடக்கூடியவரா, மானக்கேடான செயலில் ஈடுபடக்கூடியவரா, எல்லாத்துலேயும் பே பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் பியூரிட்டி. ஆனால் மக்கள்கிட்ட என்ன ஒரு அதிருப்தி இருக்குது, என்னென்னு இவர் அதிகமாக கோவப்பட்டுருவார், டக்குன்னு ஏதாவது கை நீட்டிடுவார் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு. அதுக்கு அபூபக்கர் என்ன சொல்கிறாங்க? அவர் போப்பா சரி பண்ணிப்பார் அப்படின்றாங்க. அதுக்கு அதே ஏற்ற மாதிரி அவர் ஆட்சி செஞ்சாரா இல்லையா? எத்தனை வருஷம் செஞ்சார்? 10 வருஷம் செய்கிறார். உமரில் எத்தனை வருஷம் செய்கிறாங்க? 10 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆட்சி அது? இனி வரைக்கும் யூதம் பார்த்து சிலாய்த்து பேசுகிறான். முடியல. ஒரு மனிதனால் எப்படி இப்படி செய்ய முடியும்? எப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படின்னா, பணக்கார நாடாக மாடுது. ஒவ்வொரு நாடும் தியாகம், அதாவது என்ன பண்ண இது கொடுக்குது, பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து கொடுக்குது, ஜக்காத் பணத்தை கொடுக்குது. ஏழையாக தானே மாறணும், ஆனால் செழிப்பு நாடாக மாறுது. ஊறிச்சு போய் செல்வம் கொட்டுது. அப்போ தகுதி எப்படி பார்க்கப்படுது? எதில் வச்சு பார்க்கப்படுது? மார்க் அறிவு இருக்கா, தலைமை பண்ணுற தகுதி இருக்கா, தலைவர் பதவி ஆசைப்படுறாரா, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அதுக்கடுத்து யார் வரா? உஸ்மான் ரலியல்லாஹுக்கு யார் ஓட்டு போட சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்களே, உட்காடுறாங்களே, கொலை செய்யப்படுறாங்க. 3 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்வு செஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன நடக்குதுங்க? பண்ணுறாங்களா இல்லையா? இதெல்லாம் பாடமா இல்லையாங்க? இந்த பாடத்தை பார்த்து உங்களுக்கு உசைன் ரலியல்லாஹு இங்கே முஆவியாவா சொல்ல தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அங்கே என்ன பார்க்கப்படுது? உமரில் என்ன பண்ணுறாங்க, பார்க்க சொல்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தேர்வு செய்யப்படுறாங்க, உட்காடுறாங்க. இவங்கள சிறப்பான ஒரு ஆட்சி செய்கிறாங்க. எத்தனை வருஷம் செய்கிறாங்க? 12 வருஷம் செய்கிறாங்க. 12 வருஷம் செஞ்சதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு திடீர்னு கொலை செய்வாங்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம். கொலை செய்யப்படுறாங்க. திடீர்னு ஒரு குழப்பம் திடீர்னு ஆயிடுச்சு. இப்போது ஒரு கிளர்ச்சி ஏந்திரிக்குது. ஒரு கிளர்ச்சி, ஒரு தப்பு, தீண்டாமை, ஒரு அறியாமை, முட்டாள்தனம் என்ன ஆகுது? மக்களுக்கு மத்தியில் பிளவுது. இப்போ அடுத்த கலீஃபா யார்? முஸ்லீம்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு பாடம் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்க? என்ன சொல்லிட்டு கொடுப்பாங்க? அந்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது, மக்களுக்கு மத்தியில் நல்லவராக தெரியணும், இன்னும் குரான் அறிவை கற்றவராக இருக்கணும், தெரிஞ்சவராக இருக்கணும், போதனை சொல்லக்கூடியவராக இருக்கணும் சொல்லி கொடுத்து போகிறாங்க. இது எல்லா தகுதியும் யாருக்கு இருக்குது? அலி ரலியல்லாஹுக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ அங்கே என்ன நடக்குதுங்க? அங்கே என்ன நடக்குது? அலி ரலியல்லாஹு வந்தும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? மறுக்குது. என்ன சொல்கிறாங்க அவங்க? நாங்கள் முந்தைய கலீஃபாவை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், இப்போ வந்து திடீர்னு மாற்றுறது அரசியல் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், அதற்கு தீர்வு என்ன காண்றோம்னு நான் சொல்கிறோம் அப்படின்றாங்க. இது விடையா? இது விடை பிரச்சனை தீர்ந்துருமா? இது என்ன பிரச்சனை? 3 தலை இருக்குது, தண்ணி மேலே இருக்குது, கீழே இருக்கிறவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் ஓட்டை போட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம். என்ன சொல்கிறான்? நாங்கள் ஓட்டை போட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம், உன் தண்ணி நீ வச்சுக்கோ. இப்போ மூழ்கிறது யார்? ஓட்டை போட விட்டா மூழ்க போகிறது யார்? எல்லாரும் மூழ்கிடும். இதுக்கு பாடுபட்டவன் தான் அலி ரலியல்லாஹு. இதுக்கு தான் பாடுபட்டாங்க. ஏன் அப்படி பண்ணக்கூடாது? நான் வந்து கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன், முதல்ல ஒற்றுமையாக இருங்க, முதல்ல என் பேச்சை கேளுங்க, இருக்கிற கவர்னர்லாம் பதவி ராஜினாமா பண்ணுங்க, நான் புது கவர்னரை உருவாக்குறேன், நான் உட்கார வைக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். அரசாங்கம் எடுக்க வேண்டிய விஷயமா, தனிநபர் எடுக்க வேண்டிய விஷயமா? ஐயாமுல் ஜாயில இருந்தக்கூடிய விஷயம் என்னது? ஒருத்தனுடைய ஒரு கூட்டத்தில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், ஐயாமுல் ஜாயில என்ன பண்ணும்? என்ன பண்ணுவது? அவன் வம்சத்தையே காலி பண்ணிடும். இவங்க என்ன பண்ணுவான்? இந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுவான்? ஏன் அடிச்சிருவியா, அண்ணனே அடிச்சிருவியா, என் தலைவரே அடிச்சிருவியா சொல்லி அவன் என்ன பண்ணும்? அப்படி ஒரு வம்சமே இருந்த மாதிரி காமிக்காதது வம்சத்தை காலி பண்ணி விட்டு ஒரு கொலைக்கு எத்தனை கொலை போயிடும்? இதே ஒரு அரசாங்கமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? எவன் பண்ணாலும் அவன் தடுக்குமா இல்லையா? இப்போ அன்றைக்கி நடந்த குழப்பம் என்னது? என்ன குழப்பம் நடந்துச்சு? இந்த குழப்பம் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த குழப்பம் ஐயாமுல் ஜாயில பழக்க வழக்கத்துக்கு போனாங்க. அப்போ மார்க்க அறிவு பெற்றவங்க, மார்க்க அறிவு தெரிஞ்சிருந்தவங்க, பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபிய பெண்மணிகள்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? வெளியே வந்திருக்கணும். இது நான் ஒதுங்க வேண்டிய இடம் இல்லை, நான் இப்போ உட்கார வேண்டிய இடம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அது சிறப்பு தான். உங்களுக்கு ஒரு காலத்தில் பின்னாடி பிரச்சனை தான், அப்போ நீ உட்காரது நிற்கிறத விட உட்காரது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ரலியாக போய் உட்காந்துட்டாங்க. யார்? இவர் கூட போய் உட்காந்துருவாரு. நம்ம இன்னொரு சாஹிபி இங்கே கொடிக்கூர் கிராமத்தில் போய் உட்காந்துருவாரு, அப்துல் கிஃபாரி ரலியல்லாஹு. இவரெல்லாம் வந்து போயிடுவார். இந்த பிரச்சனையை நின்று இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு என்ன பண்ணிடுவாங்க? இதெல்லாம் பார்க்க முடியலையே இந்த கொடுமையெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க எப்போ போயிடுறாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இருக்கும்போதே அவங்க தனியாக போயிடுறாங்க. அப்போவே போயிடுறாரு. இருந்திருந்தாருன்னா எவ்வளோ சத்தியம் வெளியே வந்திருக்கிறோம், குழப்பம் வந்திருக்கிறோமா, பண்ணியிருக்கலாமா? அவங்க அது அல்லாஹ் செஞ்ச அந்த ஒவ்வொரு மிஸ்டேக்கு அவங்க என்ன பண்ண அவங்களோட இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நாம் என்ன பண்ணணும்? எது சரி காணும்? இது எது நன்மை எது தீமை சொல்ல தெரியாதா? எது வந்தால் கேபிட்டலிசமாக இருக்கும், எது வந்தால் ஜனநாயகமாக இருக்கும்னு சொல்ல தெரியாதா? இவங்க இதுக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான எந்த அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்ல தெரியாதா? இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருந்துச்சுன்னு சொல்ல தெரியாதா? அப்போ அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க?
சொல்லி பார்க்குறாங்க. ஜமல் யுத்தம் நடக்குது, நிறைய மூத்த குரான் மார்க்காரிகள் பெற்று நிறைய சஹாபாக்கள் அந்த போரில் என்ன போயிட்டுறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் நின்றது யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிற்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேர் மூத்த சஹாபாக்கள் 2 பேர் அவங்க கூட போய் நிற்கிறாங்க. யார் கூட சண்டை? லாஸ்ட்டில் யார் கை போட்டுட்டு மண்டே போட்டுட்டு உட்காந்தா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எனக்கு போர் கடமையும் இல்லையே, எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஏன் போயிருக்கணும்? அவங்க தலைவர். இதெல்லாம் எல்லாமே என்னது, அந்த விதி சொல்கிறதுல நடக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு முன்னாடியே சொல்கிறாங்க, நாய் கத்தோம், நீங்கள் போகக்கூடாது அப்படின்றாங்க. அவன் ஊசி பேத்துறது யார்? இங்கே ஊசி பேத்துனது ஒவ்வொருத்தவங்க ஊசி பேத்துனால போனாங்க. இப்போ அதை பை மிஸ்டேக் போயிட்டே இருந்துச்சு, அதை விட்டுருங்க. இப்போ அலிரலி எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அலிரலி திடீர்னு இப்போ அலிரலி எத்தனை வருஷம் இருந்தாங்க அப்படின்னா 5 வருஷம் 6 மாதம் இருந்தாங்க. 5 வருஷம் 6 மாதம் அவங்க இருந்தாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இப்போ யார் இருக்குது? இப்போ முழு கவர்னராக யார் மாறிட்டா? அங்கே முஆவியா என்ன ஆகிட்டாரு? குஃபால, ஈராக்கில், அந்த ஷாம் பிரதேசத்தில் பெரிய என்ன சொல்கிறது, பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறி மன்னாதி மன்னராக மாறிட்டார் அவர். புரியுதுங்களா? அப்போ அலி ரலியல்லாஹு இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை? அந்த உம்மத்துக்கு 2 உம்மத்தாக மாறிடுச்சு. அலி ரலியல்லாஹு பக்கம் ஒரு டீமு, முஆவியா ரலியல்லாஹு ஒரு பக்கம் டீம். அலி ரலியல்லாஹு பக்கம் ஒரு ஜும்மா, அங்கே ஒரு ஜும்மா. புரியுதுங்களா? இது 2 டீமாக மாறி இருந்தாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு பக்கம்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க அசல் ஷியாவாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் அசல் ஷியா. இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறாங்களா ஒரு ஷியான்னு சொல்கிறாங்க, இவங்க வேறு ஷியா. இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஷியாக்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த குடும்பம் தான் ஆட்சி செய்யணும், அந்த குடும்பம் தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. ஆனால் அப்படி எங்கேயுமே இங்கே சொல்லப்படலை. சரிங்களா? அதெல்லாம் சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன நடக்குது, இங்கே சாம்ராஜ்ய குஃபா ஷாம் பிரதேசத்தில் பெரிய மன்னராக மாறிட்டார்ல இவர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஹசன் ரலியல்லாஹு அவங்க வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. ஹசன் ரலியல்லாஹு பிறக்கும் பொழுது பிறந்தோடனே ரசூல் அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேர் வைக்கிறாங்க, போராளி, ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் வச்சோடனே ரசூல் ஸல்லல்லாஹு நேராக வராங்க, பேர குழந்தை காட்டுங்க அப்படின்றாங்க. காட்டினா என்ன பேர் வச்சிங்க இல்லையா அப்படிங்கிற போது ஒரு பேரை சொல்கிறாங்க. சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை இந்த பேர் இவருக்கு உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா என்ன பண்ணுறாங்க, வாய்ப்பட என்ன பண்ணுறாங்க, ஹசன்னு பேர் வைக்கிறாங்க. அடுத்த வருஷம் ஹுசைன் ரலியல்லாஹு பிறக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே பேரை எடுத்து இவருக்கு வைக்கிறாரு அலி ரலியல்லாஹு. மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, இந்த பேர் இவருக்கு உகந்தது கிடையாது, இவர் ஹுசைன் வைங்க. ஹசன் ஹுசைன்னா என்ன அர்த்தம்? என்ன ஒரு புகழப்பட்டவங்க, அவங்க அதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு வைக்கிறாங்க. மிம்பரில் நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். பேசிக்கிட்டே குத்துபா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2ஆவது குத்துபா பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹுவும் அந்த ரெட் கலரில் அந்த பைஜாமாவை போட்டுக்கிட்டு உலாவிட்டு இருப்பாங்களாம். அப்போ மிம்பர்லேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு ஜும்மாவில் அப்படியே இறங்கி போய் 2 பேரை குழந்தைங்க தூக்கிட்டு வந்து மடியில் வச்சுக்கிட்டு அந்த என்ன பண்ணுவாங்களாம், குத்துபா உரையாடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அதுக்கு பின்னாடி சொல்கிறாங்க, யார் என்னது, இவங்க 2 பேருமே என்னை சேர்ந்தவங்க, அவுலுல் பைத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு உட்கார வச்சு சொல்லும்பொழுது உம்மு குல்சும் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இல்லையா அப்படிங்கும்போது நீங்கள் என்ன தகுதியில் இருக்கிறவங்க, அந்த மனைவின்ற அந்தஸ்தில் நீங்கள் வருவீங்க, இதில் வரமாட்டீங்க அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இந்த குடும்பத்தில் யாருடைய துவா இருக்குன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்கல்ல, என்ன கேட்குறாங்க, அவங்க வந்து பேராசைப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, மக்களுக்கு மத்தியில் பிரயோஜனமாக இருக்கணும், நல்லவராக இருக்கணும், தகுதி உள்ளவராக இருக்கணும். இந்த துவா இருக்கு இல்லையா, அந்த துவா இங்கே இருக்குது. இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். எப்படி வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை செலக்ட் பண்ணி நபிமார்களாகவே கொடுத்தானோ அந்த மாதிரி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா யாருக்கு செலக்ட் ஆயிடுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு செலக்ட் ஆகி அந்த செலக்ட் ஆன அந்த வாரிசுல யார் வரா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆண் பிள்ளைங்களே கிடையாது. புரியுதுங்களா? இந்த ஃபித்னா வந்துருன்றது வந்து அல்லாஹ் என்ன பண்ண, ஆண் பிள்ளைங்களாம் அழிச்சிட்டான். போய் நீங்களாவே எக்ஸாம் தெளிவாக எழுதணுன்றது வந்து அல்லாஹ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான், குரானையும் கொடுத்து வாழ்க்கை நெறிமுறையும் கொடுத்து ரசூலுல்லாஹையும் காட்டி எல்லாம் பண்ணி கொடுத்து கையில் வச்சிருக்கான். அப்போ நம்ம என்ன தப்பான எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்போ அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, நிறைய சஹாபாக்கள் இறந்து போயிடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அலி ரலியல்லாஹு. அப்போ யாருமே அவங்களுக்கு குரல் கொடுக்கல. அப்போ அலி ரலியல்லாஹு வராங்க, கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு யார் ஆகிறா, ஹுசைன் ரலியல்லாஹுக்கு அந்த பொறுப்பு வருது, கொடுக்குறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. பொறுப்பு கொடுக்கப்பட்டா அவர் வந்து என்ன யோசிக்கிறாரு, மக்கள் 2ஆக இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, உம்மத்து 2ஆக இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, அவரே நிர்வாகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நேராக போய் ஷாம் பிரதேசத்தில் போய் முஆவியா ரலியல்லாஹு கூப்பிட்டு உட்கார வச்சு, இனிலேருந்து 2 உம்மத்து கிடையாது, ஒரே உம்மத் தான், நமக்கு மத்தியில் பிளவு வேணாம், ஒன்றாவே நீங்களே இருங்க, ஆனால் பையத் மட்டும் நான் உங்கள்கிட்ட 2 பண்ணுறேன். ஒரு பையத் என்ன அப்படின்னா, நீங்கள் இறந்ததற்கு பிறகு கலிஃபான்ற பொறுப்பை எங்கே கொடுக்கணும், அஹ்லுல் பைத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த துவா, எந்த துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. நல்லா யோசிக்கோங்க. அவங்களுக்கும் ஹசன் ரலியல்லாஹுக்கும் என்ன இல்லை, தான் குடும்பம் தான் கலிஃபா இருக்கணுன்றது என்ன இல்லை, செலக்ட் ஆன ரத்தம் அது, அல்லாஹ் கிட்ட செலக்ட் ஆன ரத்தம் அது, செலக்ட் ஆன ஃபேமிலி அது. அதனால தான் அவங்க அந்த பாணியில் பேசுகிறாங்க. என்ன பாணியில் பேசுகிறாங்க, அஹ்லுல் பைத்துக்கிட்ட உங்களுடைய பொறுப்பை ஒப்படைச்சிருங்க, நீங்கள் இறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த பொறுப்பை எங்கே கொடுத்துடணும், அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்றாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு முஆவியா என்ன பண்ணுறாங்க, ஓகேன்னு சொல்கிறாங்க. 2ஆவது பையத் வைக்கிறாங்க ஹசன் ரலியல்லாஹு. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், பைத்துல் மாலில் இருக்கக்கூடிய பங்கில் ஒரு பங்கு எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்த அந்த விதிமுறையில் எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும் அப்படின்றாங்க. 2த்துக்கும் ஓகே பண்ணிடுறாரு யார்,
மாவீரெல்லாம் ஓகே பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க கூட்டாளியை உள்ளே ஒரு ஆள் வச்சு செட்டப் பண்ணி ஹசன் ரலியல்லாவுடைய மனைவி மூலியமாகவே விஷம் கொடுக்கப்பட்டு ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இறந்து போகிறாங்க. இந்த இறக்குற காலகட்டத்திலேயே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி வந்து பைத்துல் மாலிலேருந்து பணம் வரதும் நம்ம என்ன ஆயிடுது, அப்போ வரும் அப்பப்போ வராது, அப்பப்போ கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்கும், அப்பப்போ கணக்கு வழக்கு தப்பு சரியில்லாமல் வந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? நோய்வாய்ப்பட்டுனா இவங்க இப்படியே இருந்தது. இதுக்கப்புறம் இவங்க இறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொறுப்பை ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து எண்ணெய் கொடுத்தது எண்ணெய் எப்படி கொடுத்தான், ஒப்புதல் மூலிமா கொடுத்தான். இப்போ நான் வரணும்னா ஜனநாயக ரீதியாக வரணும். நான் வந்து அப்படி வரணும், நான் நான் கழிப்பான்னு நான் சொல்ல முடியாது. மக்கள் எனக்கு ஓட்டு போடும். இப்போ மக்கள் ஓட்டு போடணும்னா மதீனா வாசிகள் எல்லாம் ஓட்டு போகிறதுக்கு தயார். கூஃபா வாசிகள், ஷாம் பிரது அங்கே இருக்கிறவங்கலாம் ஓட்டு போகிறதுக்கு முடியாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, அடக்குமுறை ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடிதங்கள் நிறைய யாருக்கு வருது, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு கடிதங்கள் அதிகமாக வருது. நீங்கள் வாங்க, உங்கள் குடும்பம் தான் எங்களுக்கு ஆட்சி செய்யணும், இங்கே என்ன ஆயிடுச்சு, நாங்கள் பண்ண பை மிஸ்டேக் தான், அலி ரலியல்லாஹு அவங்க இருக்கும்போதே நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது உட்காந்தனால இங்கே என்ன ஆயிடுச்சு, நீங்கள் இஸ்லாம் இல்லாமல் போயிடுச்சு, நாங்கள்லாம் ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், அடக்குமுறையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, நினச்சவங்கள உண்மை பேசக்கூடியவங்களாம் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், யார் சொல்கிறா, கடிதத்தில் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் படிக்கும்போது ஹுசைன் ரலியல்லாஹு எப்படி இருக்கும். இப்போது என்ன பண்ணணும், இப்போ இது இன்னும் நான் விட்டேன்னா இந்த கேபிட்டலிசம் என்ன ஆயிரும், இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது, இப்போ நான் போகணும் அப்படின் போது போகலான்னு நினைக்கும் பொழுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க. யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு இறந்ததுக்கு பிறகு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த மனைவி மூலிமா அத்தீல் என்ற ஒரு சாஹிப் என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. அவங்க பேர் என்னது, அத்தீல் ரலியல்லாஹு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹுசைன் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க, லெட்டரை நம்பி போகாதீங்க, நான் போய் என்ன நிலவரம் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறார். யார் அத்தீல் ரலியல்லாஹு கூஃபாவுக்கு போகிறாங்க. கூஃபாவுக்கு போனால் கடிதம் உண்மை தான், மக்கள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து உளவாளி பார்த்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு, யசீதுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி கடிதம் இவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, அத்தீல் ரலியல்லாஹு எப்படி எழுதுறாரு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கடிதம் எழுதுறாரு. ஆனால் கடிதம் எழுதி அனுப்பினதுக்கு பிறகு இப்படி பட்டு போயிடுது, பிடிச்சிடுறாங்க, இவர் பிடிச்சு என்ன பண்ணிடுறாங்க, கொலையை செஞ்சிடறாங்க, முடிச்சிடுறாங்க. ஜோலி முடிஞ்சோடனே இல்லை இன்னாலி ராஜுன்னு ஆகிட்டாங்க, போய் ஷஹீதாயிடுறாங்க, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, கடிதத்தை நம்பி வந்துடுறாங்க. ஊருக்கு வந்தால் இங்கே என்ன இருக்குது, ஊர் மக்கள் யாருமே பையத் பண்ணக்கூடாது, ஹுசைன் ரலியல்லாஹு போனீங்கன்னா என்ன ஆயிடுவேன், உங்கள் பொண்டாட்டி விதவை ஆகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளை அனாதை ஆகிறத பார்ப்பீங்க, உங்கள் புருஷனை கண்ணுக்கு முன்னாடி வெட்டுறதை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது வந்து எத்தனையோ குடும்பங்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ தான் யார் வரா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வராங்க. நீங்கள் போகாதீங்க, இந்த விஷயம் அவர் எங்கேருந்து வர்றார், ஒரு நாள் 3 நாள் பயணம், எங்கேருந்து கூஃபாலேருந்து மதீனாவிலேருந்து 3 நாள் பயணம், ஒரே நாளில் வேகமான ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு ஒரே நாள் ஓடி வராங்கன்னா என்ன ஸ்பீடில் வந்திருப்பார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு. அந்த இவர் மாட்டிக்கிட்டாரு, பிடிப்பட்டாரு, தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இவர் போனால் ஆபத்து அப்படின்னாலும் ஒரு நாளில் அவ்வளோ பெரிய பயணத்தை ஒரு நாளில் வராரு. வந்து டேரெக்டாக வந்து ஹுசைன் ரலியல்லாஹு சொல்கிறாரு, போகாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் என்ன பண்ணல ஹுசைன் ரலியல்லாஹு, இதுக்கப்புறம் போக மாட்டேன்னு சொன்னது எதுக்கு, போகாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னது எதுக்கு, இதுக்கப்புறம் நான் உயிரை பிடிச்சி உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் மக்களுக்கு உண்மை தெரியணும், இப்போ நான் உண்மை சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு. எங்கள் தாத்தா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கர்பலால மண்ணு பார்த்தது எல்லாம் எனக்கு அந்த நாள் வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் போய் ஆகணும், சத்தியத்தை சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால தான் ஹுசைன் ரலியல்லாஹு கிளம்பி வராங்க. எத்தனை பேரோட வராங்க, 72 மக்களோட குடும்பத்தோடு வராங்க. குடும்பத்தோடு வரும்பொழுது அவங்களுக்கு என்ன இருக்கும், எப்போவுமே அந்த காட்டு வழி பயணம் தான், மிருகம் வந்துடும், ஏதாச்சும் வந்துடும், அதுக்கான ஈட்டி எப்போவுமே வச்சிருக்கிறது தான். அது ஒரு நாடை பிடிக்கிறதுக்கெலாம் வரல, அவங்க வந்து ஒரு ஊரை பார்க்கறதுக்காண்டி வராங்க. வர வழியில் இங்கே இன்னொருத்தவங்க இருக்கிறான், அவன் தான் உபைதுல்லா இப்னு ஜியாத். இவன் என்ன பண்ணுறான், யசீதுடைய உளவாளி, இவன் யசீதுடைய கவர்னர். இவன் என்ன பண்ணுறான், வட்டம் போட்டு சுற்றிடுறான். இது வரைக்கும் என்ன நடக்குது, இப்போ இவர் என்னென்ன கேட்க வராரு அப்படின்னா, உங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னா ஹேண்ட் ஓவர் எங்கே பண்ணணும், மதீனாவுக்கு நீ பண்ணணும், அது நீ பண்ணலை. 2வது பைத்துல் மாலுக்கு உணவு கொடுக்கணும், அதுவும் நீ பண்ணலை. 3வது என்னது, உன்னை வந்து அவராகவே தேர்வு செஞ்சு நிற்க வச்சது தப்பு, மக்களாக வந்து ஓட்டு போட்டு நிற்க வைக்கணும், இதுவும் நீ செய்யலை. இந்த மாதிரி சில கோரிக்கைகள் கேட்கறதுக்கு தான் வர. வந்த இடத்துல என்ன ஆயிடுது, யசீத் என்ன பண்ணிடுறான், அவரை நீங்கள் என்ன விடலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுற்றி அந்த லெட்டரில் போட்டோன்னே என்ன பண்ணிடுறான், அவனுடைய படைகளோட 3000 அந்த படைகளோட இந்த வட்டம் போட்டு சுற்றி நிப்பாட்டிக்கிறான், பிடிச்சிக்கிறான். தண்ணி தராமல் இந்த நாளில் அவர் கிட்டத்தட்ட எத்தனை நாள் தண்ணி குடிக்கல, 3 நாள் தண்ணி குடிக்கல நினைக்கிறேன். 10ஆம் தேதி வரைக்கும் அந்த குடும்பம் தண்ணி குடிக்காமல் கர்ப்ப பெண்மணியாக இருந்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை சாப்பாடுக்கு வழிவகுப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யார், ஹுசைன் ரலியல்லாஹு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அப்புறம் அந்த 3000 பேர் என்ன பண்ணுறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க, இறந்து போகிறாங்க. எதுக்காண்டி இறந்து போகிறாங்க,
இதுக்காண்டி கேபிட்டலிசம் உருவாகக்கூடாது. இன்னைக்கு நான் அமைதியாக படுத்துக்கிட்டேன் அப்படின்னா கப்பலில் ஓட்ட விழுந்துச்சுன்னா முழுக போகிறது யார்? முழு உம்மத்தும் முழுகிறோம். இன்னைக்கு நான் என்ன பண்ணோம், வெளியே குரல் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க, உம்மத்துக்கு பாடம் நடத்துகிறாங்க. யாருக்கு? நமக்கெல்லாம் பாடம். என்னது? அப்பா நான் சாக போகிறேன், இந்த அஹ்லுல் பைத்துடைய கடைசி ரத்தமாக கூட நான் போகிறேன், டிக்ளராக நான் போகிறேன். எனக்கு பின்னாடி வரக்கூடிய நீங்கள் சுதாரிச்சுக்கோங்க. இந்த கேபிட்டலிசமை நீங்கள் உருவாக்காதீங்க. நீங்கள் ஒற்றுமையாக செயல்படுங்க, நீங்கள் ஒற்றுமையாக நில்லுங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவோம், உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாடை போட்டு நம்மளை போட்டு அடிக்கிறான், ஒருத்தர் நம்மளை போட்டு மிதிக்கிறான், ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்துகிறான். நம்மளை எங்கேயுமே விஞ்ஞானத்தில் நம்ம மேலே பார்க்க முடியல, சயின்ஸில் பார்க்க முடியல, தொழில்நுட்பத்தில் பார்க்க முடியல, எந்த ஒரு இதுலேயே கல்வியில் நம்மளை பெருசாக முன்னாடி இல்லை, முஸ்லீம் சமுதாயம் எங்கேயுமே இல்லை. நம்மளை எங்கே போட்டாலும் மிதிக்கிறான். ஏன்? இவன் வந்தானா கேபிட்டலிசமை ஒழிப்பான். அதான் அவனுக்கு நல்லா தெரியும். யாருக்கு? அந்த யூதனுக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? அப்போ இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, அன்றைக்கி குடும்பத்துக்கு அனுப்பினாங்க. அவங்க அன்றைக்கி ஒரு நாள், அந்த ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம அவங்கள நினைக்கிறோம் இறந்துருப்பாங்க, கஷ்டப்பட்டாங்கன்னு. ஆனால் 3 நாள் அவங்க இங்கே எப்படி இருக்கிறாங்க? அவங்க அல்லாஹ்வுடைய அரிசி கீழே ஒரு பச்சை நிறத்தில் ஒரு பறவை மாதிரி சுற்றிக்கிட்டு அழகாக ஜாலியாக அவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க. குடும்ப பேக்கேஜோடு அவங்க இருக்கிறாங்க. யார்? ஹுசைன் ரலியல்லாஹுவும், ஹசன் ரலியல்லாஹுவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவும், வேறு யார் அவங்க சாச்சா இருப்பார்ல, சாச்சா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? குடும்பமாக ஜாலியாக இருக்கிறாங்க. பிரச்சனை யாருக்கு இன்னைக்கு? நமக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை. நமக்கு கேபிட்டலிசம்னா என்னன்னு சொல்ல தெரியல, சுதந்திரம் என்னன்னு சொல்லி தெரியல, ஜனநாயகம்னா என்னன்னு தெரியல, எதுவுமே நமக்கு தெரியாமல் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த அலி ரலியல்லாஹு காலத்தில் இருந்த 2 பிரிவில் ஒரு பிரிவு அந்த சுன்னின்னு இருந்தாங்கள்ல, அதாவது சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்களுடைய சில பழக்க வழக்கங்களை மட்டும் எடுத்துக்கிட்டோம். என்ன எடுத்துக்கிட்டோம்? போருக்கு போக மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம், நன்மையை ஏவ மாட்டோம். நன்மையை மாட்டோம். எந்த நன்மை? பெரிய பெரிய விபச்சாரத்தை தடுக்கிறது, சாராயத்தை தடுக்கிறது, முதலாளித்துவத்தை தடுக்கிறது, இதெல்லாம் கிடையாது. தாயத்தை கட்டினா அதை என்ன பண்ணுவேன்? தடுப்பேன். தர்கா போனால் தடுப்பேன். பாத்தியா பண்ணால் தடுப்பேன். அல்லாஹ்வுடைய சிப்பத்தில் தன்மை என்ன பண்ணக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சிலபஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட போதிப்பேன். இது செஞ்சால் சொர்க்கன்ற மாதிரி நம்மளை ஏமாற்றி வச்சிருக்காங்க. இது நமக்கு ஏமாத்துதல். இந்த ஏமாத்துதல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? நான் சொன்னது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் வரலாறு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, உபைதுல்லா இப்னு ஜியாத் யாருன்னு இவங்கள்ட்ட சொல்லணும், மர்வான்னா யாருன்னு சொல்லணும், எது எப்படிப்பட்ட ஆட்சி செஞ்சான்னு சொல்லணும், இதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றது சொல்லணும். அவங்க ஆட்சி காலத்தில் தான் மக்களை நெருப்பு ஊட்டப்பட்டுச்சு, மக்களை கொலை செய்யப்பட்டது. யாருக்கே அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ்வே வெளியே நிற்கிறாங்க. எது வரைக்கும்? அல்லாஹ்வுடைய அனுமதி வர வரைக்கும். அந்த இதுக்கு போனாங்கல்ல, மக்கா வெற்றிக்கு போனாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தாய்ப்பு இல்லை, மக்கா வெற்றிக்குள்ளே போகிறாங்கல்ல, அப்போ அல்லாஹ்வுடைய உதவி வர வரைக்கும் வெளியே நிற்கிறாங்க. மக்களை அடிக்கலாம் கொள்ளலான்றது உள்ள தடை, போகக்கூடாது. அல்லாஹ் கிட்ட இருந்து உத்தரவு வரைக்கும் வெளியே நிற்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி செஞ்சவங்க யார்? இந்த யஸீதுடைய இதுக்கு சப்பம் கட்டிட்டு ஜமாத் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவங்களை சப்பம் கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹசன் ரலியல்லாஹுடைய தியாகத்தையும், ஹுசைன் ரலியல்லாஹுடைய தியாகத்தையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகத்தையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் அந்த குடும்பத்தை சிலாகித்து வச்சிருக்கிறான். அவங்களுக்கு தெரியாமலே அவங்களே அத்தியாயத்தில் உட்காந்து அந்த குடும்பத்துக்கு செலவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? அந்த குடும்பத்துக்கு அவங்க சலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்படிதான். அதான் மக்கரல்லா சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் அவர் சூழ்ச்சியா. நீங்கள் எப்படி சூழ்ச்சினா உன் வாயாலேயே அதை அவங்களுக்கு என்ன பண்ணுவேன் நான் சிலாய்க்க சொல்லுவேன். ஆனால் வெளியில் நீ என்ன சொல்லுவேன், அழிலா ஒரு கோலை, அழிலா ஒரு இது அப்படின்னு நீ பேசுவேன். ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, உயிருக்கு காதுக்காகிறதுக்கு போய் தஞ்சம் போக போனாங்க அப்படின்னு நீ சொல்லுவேன். ஆனால் உன் வாயால் அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் என்ன பண்ண வச்சிருக்கான், சல்வா சொல்ல வச்சிருக்கான். அல்லாஹ் மக்கரல்லா. நமக்கு இன்னைக்கு என்ன பாடம் அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த ஆட்சி என்னுடைய கலிப்பா எனக்கு வேணும். எதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட போச்சு? இஸ்லாமிய ஆட்சி நம்மளை விட்டு போச்சு, உன்னுடைய கலிப்பா எங்களை விட்டு போச்சு, நீதி போயிடுச்சு, அநியாயம் பெருகிருச்சு, அறியாமையும் பெருகிருச்சு. அதே மாதிரி குரான் இங்கே இல்லை, செயல்பாடு இல்லை, இஸ்லாம் இல்லை. இதற்காக நான் நோன்பு வைக்கிறேன். இந்த நோன்பு எதுக்கு வைக்கிறேன்? உன்னுடைய நீதியும் உன்னுடைய அரசியலும் நீ எங்களுக்கு வேணும். உனக்காக வேண்டி வர இருக்கக்கூடிய அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, அந்த அங்கே போய் நிற்கிறதுக்கும் அங்கே பாடுபடுறதுக்கும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நான் தயார் பண்ணுவேன் அல்லான்னு சொல்லி தான் இந்த நோம்பை நம்ம வைக்கணும். சில வைப்போமா? இப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.